வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆய்வுல ஒரு முக்கியமான விஷயத்த ஆழமா பார்க்க போறோம். அது தன்னம்பிக்கை. நம்ம எல்லாருக்குமே இது தேவை. ஆனா சில விஷயங்கள் நம்மள தடுக்குது. அந்த தடைகள் என்னென்ன? அத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். தன்னம்பிக்கைக்கான 4 தடைகளை வெல்வது பத்தின தகவல்கள், அதுதான் நம்ம பேச்சோட அடிநாதம். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த தடைகளை சும்மா லிஸ்ட் போடுறதில்ல. அது ரொம்ப சிம்பிளா, எளிமையா புரிய வைக்கணும். நிஜ வாழ்க்கையில இது எப்படி இருக்கும்? இதுக்கு என்ன செய்யலான்னு. சின்ன சின்ன யோசனைகள் மூலமா பார்க்கலாம். அதாவது ஒரு 10 வயசு குழந்தை கேட்டா கூட, "ஓ, இதுதானா விஷயம்" அப்படின்னு புரியணும். ஆமா. இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு பாருங்க. தன்னம்பிக்கைங்கிறது ஏதோ ஒரு பெரிய வெற்றி கிடைச்சாதான் வரும்னு நினைக்கிறோம். அப்படி இல்ல. அது எப்படி டெய்லி நாம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம பழக்க வழக்கங்கள், அப்புறம் தொடர்ச்சியா கிடைக்கிற குட்டி குட்டி வெற்றிகள், இதனால கொஞ்சம் கொஞ்சமா உருவாகுதுங்கிறத பார்க்க போறோம். செங்கல் செங்கலா கட்டுற மாதிரி. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. சரி, அப்போ அந்த தடைகளை ஒவ்வொன்னா எடுத்துக்கலாமா? முதல்ல என்ன தடை? முதல்ல நம்ம பார்க்கறது ஒழுக்கமின்மை. அதாவது அன்டிசிப்ளின். இது நேரத்தை வீணாக்குறது, கவனச்சிதறல் இதெல்லாம் குறிக்குது. இப்ப யோசிச்சு பாருங்க. தன்னம்பிக்கை வளரணும்னா அதுக்கு ஒரு ஒழுங்கு வேணும் இல்லையா? ஆனா நம்ம நேரத்தை தேவையில்லாம டிவி பார்க்கறதுலயோ இல்ல போன் நோன்றதுலயோ செலவு செஞ்சா ம். நம்ம வளர்ச்சிக்கு நாமளே தடை போடுற மாதிரி ஆயிடுது. இது கேட்க சாதாரணமா தெரியலாம், ஆனா இதுக்கு பெரிய பாதிப்பு இருக்கு. இத ஒரு ஒரு கணக்கு மாதிரி பார்க்கலாம். உங்க தன்னம்பிக்கை வளர்ச்சி இருக்கு, அது நீங்க திட்டமிட்டு செய்யற நல்ல வேலைகள் மைனஸ் நீங்க வீணாக்குற நேரம். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அப்புறம் அந்த முயற்சியை நீங்க எவ்வளவு விடாப்பிடியா, அதாவது கன்சிஸ்டன்சியோட செய்றீங்களோ அதால பெருக்கணும். அதாவது திட்டமிட்ட செயல்கள், வீணடிக்கப்பட்ட நேரம் இன்டு நிலைத்தன்மை. இதுதான் உங்க தன்னம்பிக்கை வளர்ச்சி. ஓ, சிம்பிள் ஃபார்முலா மாதிரி இருக்கே. ஆமா, வீணாக்குற நேரத்தை குறைச்சா வளர்ச்சி ஸ்பீடாகும். இதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்கு. நம்ம மூளைக்கு உடனே ஒரு சந்தோஷம் வேணும், இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். டிவி, மொபைல்லாம் அது உடனே கொடுக்கும். ஆனா கஷ்டமான வேலைகளோட பலன் லேட்டா தான் கிடைக்கும். இந்த உடனடி சந்தோஷத்துக்கு நாம் அடிமையாகிறது தான் பிரச்சனை. ஆமா, உண்மைதான். இத ஒரு நிஜ வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கலாம். இப்போ நாள் பூரா வேலை செஞ்சுட்டு டயர்டா வீட்டுக்கு வாரீங்கன்னு வைங்க. வந்த உடனே வேற யோசனையே இல்லாம சோஃபாவில் உட்காந்து ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ணி சும்மா 1-2 மணி நேரம் எதையோ பார்த்து டைம் பாஸ் பண்றீங்க. ம் இது நிறைய பேர் பண்றது. இது ஒரு மாதிரி நீங்களே உங்களுக்கு போட்டுக்கிற நம்பிக்கை வரி மாதிரி. கான்ஃபிடன்ஸ் டாக்ஸ். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எனர்ஜில இருந்தும் டைம்ல இருந்தும் இது கொஞ்சம் கொஞ்சமா திருடிக்கிட்டே இருக்கு. நம்ம தன்னம்பிக்கையோட அஸ்திவாரத்தையே இது அரிக்குது. இந்த வரியை நாம தான் குறைக்கணும் இல்ல? கண்டிப்பா. அந்த வரியை குறைக்க ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்கு. அதுதான் ஐ இஃப் தென் பிளான். அதாவது, நான் இப்படி செஞ்சா அடுத்து இதை செய்வேன் அப்படின்னு ஒரு ரூல் வச்சுக்கிறது. ஓ, எப்படி? உதாரணத்துக்கு, நான் சோஃபால உட்கார்ந்தா ரிமோட்டை தொடுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு முடிக்க வேண்டிய ஒரு சின்ன வேலையை செய்வேன், இல்லனா என் வேலை லிஸ்ட்டை ஒரு தடவை பார்ப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். இது மூளைக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் கைடன்ஸ் மாதிரி. சரி சரி. இன்னொரு வழி ஒரு விஷுவல் டைமர் யூஸ் பண்றது, பொமடோரோ மாதிரி. 25 நிமிஷம் ஒரு வேலையில கவனம், அப்புறம் 5 நிமிஷம் பிரேக். இது கவனச்சிதறல்ல குறைச்சு வேலையில இருக்க வைக்கும். இந்த ஐஎஃப்தீன் பிளான் நல்லா இருக்கு. சின்ன மாற்றங்கள் கூட பெரிய பலன் கொடுக்கும்னு புரியுது. சரி, ஒழுக்கமின்மை பத்தி பார்த்தோம். இதுக்கு ரொம்ப நெருக்கமான இன்னொரு பெரிய தடை இருக்கே, அது என்ன? அடுத்ததா நாம பார்க்க போறது தள்ளி போடுதல், ப்ரோக்ராஸ்டினேஷன். இத ஒரு ஒரு சைலண்ட் கில்லர்னு கூட சொல்லலாம். ஆமா, ஏன்னா இது தெரியாமையே நம்ம நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும். செய்ய வேண்டிய வேலைய அது சின்னதோ பெருசோ அப்புறம் பார்க்கலாம், நாளைக்கு செய்யலான்னு தள்ளி போட்டா அந்த வேலைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மலை மாதிரி முன்னாடி நிக்கும். ம், இந்த குவிஞ்ச வேலைகளை பார்க்கும்போதே மனசுக்கு ஒரு அழுத்தம், ஒரு பாரம் வந்துடும். ஓவர்வெல்ம் ஆயிடும். இவ்ளோ இருக்கே, எப்படி முடிக்கிறதுங்கிற நினைப்பே நம்மள சோர்வாக்கி நம்ம மேலேயே நமக்கு இருக்கிற நம்பிக்கையே குறைச்சிடும். ரொம்ப கரெக்ட். இதோட தாக்கத்தை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க இப்படி யோசிக்கலாம். உங்க நம்பிக்கை லெவல் நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்ச சின்ன சின்ன வேலைகளுக்கும் முடிக்காம பெண்டிங்ல இருக்க வேலைகளுக்கும் உள்ள ரேஷியோவை பொறுத்தது. ஓ, ரேஷியோவா? ஆமா, அதாவது முடிச்ச சின்ன வெற்றிகள், முடிக்காத வேலைகள். நீங்க எவ்வளோ சின்ன சின்ன வேலையை முடிக்கிறீங்களோ அவ்வளோ உங்க நம்பிக்கை ஸ்ட்ராங் ஆகும். அதே நேரம் செய்ய வேண்டிய வேலைகள் தேங்கி நிக்க நிக்க நம்பிக்கை வீக் ஆகும். இது ஒரு டைரக்ட் கனெக்ஷன். அந்த மன அழுத்தம் என்னால முடியாதுங்கிற எண்ணத்தை இன்னும் அதிகமாக்கும். இத ஒரு ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். உங்க டு டூ லிஸ்ட்ல 10 வேலை இருக்குன்னு வச்சுப்போம்.
அத பார்த்தாலே சில சமயம் மலப்பா இருக்கும். எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியாது. ஆமா. ஆனா அந்த 10ல ரொம்ப ஈஸியான 2 வேலைய மட்டும் செலக்ட் பண்ணி இன்னைக்கே முடிச்சிட்டா உடனே மூளைக்கு ஒரு ஒரு சின்ன வெற்றி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும். சென்ஸ் ஆஃப் அகாம்ப்ளிஷ்மெண்ட். கரெக்ட். அடா 10ல 2 முடிச்சிட்டோம், 20% முன்னேற்றம் அப்படின்னு தோணும். இது அடுத்த வேலை செய்ய ஒரு சின்ன புஷ் கொடுக்கும். ஆமா. ஆனா அந்த 2 ஈஸி வேலைய கூட தள்ளி போட்டா 10 வேலையும் அப்படியே இருக்கும், நாளைக்கு இன்னும் சேரும், மலை பெருசாயிடும், அந்த சுமைக்கு கீழே நசுங்குற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா சில சமயம் அந்த ஸ்டெப் எடுக்கிறது தானே கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படி? நல்ல கேள்வி. தள்ளி போடுறதுக்கு நிறைய சைக்கலாஜிக்கல் காரணம் இருக்கலாம். ஃபெயில் ஆயிடுவோமோன்னு பயம், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இல்ல வேலையை ரொம்ப பர்ஃபெக்டா செய்யணும்னு நினைக்கிறது, பெர்ஃபெக்ஷனிசம். இல்ல அந்த வேலையை பிடிக்காம இருக்கலாம். இப்படி பல காரணம். ம், ம். ஆனா காரணம் எதுவா இருந்தாலும் அதை சமாளிக்க ஒரு ரொம்ப சிம்பிளான வழி இருக்கு. அதுதான் 2 மினிட் ரூல். யா. ஆமா. ஒரு வேலை 2 நிமிஷத்துல முடிஞ்சிடும்னா அதை யோசிக்காம தள்ளி போடாம உடனே செஞ்சிடணும். இப்போ ஒரு இமெயிலுக்கு பதில் சொல்றது, பெட்டை மடிச்சு வைக்கிறது, குப்பையை கொட்டுறது, இந்த மாதிரி சின்ன வேலைகள். ஓ, சரி சரி. பெரிய வேலையா இருந்தா அதை சின்ன சின்ன ஸ்டெப்ஸா உடைச்சுக்கணும். மினி வின்ஸ், லெகோ கட்ட மாதிரி. ஒவ்வொரு சின்ன கட்டையை அடுக்கும் போதும் ஒரு சந்தோஷம் வருமல்ல. ஆமா. அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன ஸ்டெப் முடிக்கும் போதும் கிடைக்கிற வெற்றி உணர்வு உங்க தன்னம்பிக்கைக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும். பெரிய மலையை மொத்தமா பார்க்காம அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுல கவனம் செலுத்தணும். ம். 2 நிமிட விதி கேட்கவே சிம்பிளா இருக்கு. பெரிய வேலைய சின்னதா உடைக்கிறதும் நல்ல யோசனை. இந்த சின்ன தொடர்ச்சியான வெற்றி தான் நம்பிக்கைய பில்ட் பண்ணுதுன்னு புரியுது. இப்போ பார்த்த 2 தடையும் நம்ம செயல்கள் சம்பந்தப்பட்டது. அடுத்த தடை நம்ம மனசு சம்பந்தப்பட்டது இல்லையா? ஆமா, இது கொஞ்சம் ஆழமான விஷயம். இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். 3வது தடை, உங்க பழைய நீங்களே உங்களை பின்னுக்கு இழுக்கிறது. ஓல்ட் செல்ஃப் புல்லிங் யூ பேக். ம். அதாவது நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்களோ, ஒருவேளை நம்பிக்கை கம்மியா, தயக்கமா, இல்ல நெகட்டிவா இருந்திருக்கலாம். அந்த பழைய, உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட நீங்களாவே நீங்க தொடர்ந்து யோசிச்சு செயல்பட்டா, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் உங்களை அப்படித்தான் பார்ப்பாங்க, நடத்துவாங்க. ஆமா. நீங்க மாறணும்னு நினைச்சாலும் உங்க பழைய அடையாளம், ஐடென்டிட்டி ஒரு மேக்னெட் மாதிரி உங்களை பின்னாடி இழுக்கும். இது ஒரு மாதிரி அடையாள பொறி, ஐடென்டிட்டி ட்ராப். உங்க நம்பிக்கை வளராம தடுக்கிறதுல இதுக்கு பெரிய பங்கு இருக்கு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்க அடையாளம்னா என்ன? நீங்க யாருன்னு நீங்க நம்புறது. அந்த நம்பிக்கை தான் உங்க செயல்களை வழிநடத்துது. இதை இப்படி சொல்லலாம். உங்க புது நம்பிக்கை இஸ் ஈக்குவல் டு உங்க பழைய நீங்க பிளஸ் நீங்க அடைய விரும்புற புது நம்பிக்கையான பழக்கங்கள். இதை தினமும் திரும்ப திரும்ப செய்யணும். ஆஹா. அதாவது உங்க பழைய அடையாளத்தோட நீங்க புதுசா ஃபாலோ பண்ண நினைக்கிற நம்பிக்கையான விஷயங்களை டெய்லி செஞ்சுக்கிட்டே இருந்தா புது நம்பிக்கை உருவாகும். இது ஒரே நாள்ல நடக்காது. பிராக்டிஸ் பண்ண அந்த புது செயல்கள் உங்க இயல்பா மாறும், உங்க அடையாளமும் மெதுவா மாறும். இந்த அடையாள மாற்றம் இது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏதாவது உதாரணம் இல்ல ஒரு ஐடியா? எனக்கு ஓவியர் வான்கோ சொன்னது ஞாபகம் வருது. நான் என் ஓவியத்தை கனவு காண்றேன், அப்புறம் என் கனவை வரையறேன். அருமை. இது நம்பிக்கைக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்க எப்படி நம்பிக்கையா இருக்கணும்னு விரும்புறீங்களோ அந்த புது உங்களை மனசுல நல்லா கற்பனை பண்ணணும். அப்புறம் ஒவ்வொரு நாளும் அந்த நம்பிக்கையான ஆள் எப்படி யோசிப்பாரு, பேசுவாரு, செயல்படுவாரோ அப்படி நாமளும் செய்ய முயற்சி பண்ணணும். ஆமா. சும்மா கற்பனையோட நிக்காம செயலை காட்டும்போது தான் மாற்றம் வரும். இதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கா? இருக்கு. இதுக்கு அஷ்யூம், ஆக்ட், ஆங்கர், ஏத்துக்கோ, செயல்படு, நிலைநிறுத்து அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். இதுல 3 ஸ்டெப்ஸ். சொல்லுங்க. 1, அஸ்யூம், ஏத்துக்கோ. நீங்க மாற விரும்புற அந்த நம்பிக்கையான ஆளை உங்க மனசுல ஏத்துக்கோங்க. அந்த குணம் உங்ககிட்ட இருக்கிறத கற்பனை செஞ்சு அதை உங்க புது அடையாளமா அஸ்யூம் பண்ணிக்கோங்க. 2, ஆக்ட், செயல்படு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற மாதிரி உங்க பேச்சுல, பாடி லாங்குவேஜ்ல நிமிர்ந்து நிக்கிறது, கண்ணா பார்த்து பேசுறது, எடுக்கிற முடிவுகள்ல அதை வெளிப்படுத்துங்க. முதல்ல கொஞ்சம் செயற்கையா இருக்கலாம், பரவாயில்ல. தொடர்ந்து நடிங்க. சரி. 3, ஆங்கர், நிலைநிறுத்து. இந்த புது நம்பிக்கையான நடத்திய டெய்லி நீங்க செய்யற ஒரு சின்ன நிலையான செயலோட கனெக்ட் பண்ணுங்க. உதாரணமா, காலையில எந்திரிச்சதும் கண்ணாடியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இன்னைக்கு என்னால முடிவுன்னு சொல்றது. இல்ல ஒரு மீட்டிங்க்கு முன்னாடி நிமிர்ந்து நின்னு ஒரு டீப் பிரீத் எடுக்கிறது. இது ஒரு சின்ன நங்குரச் செயல். இது அந்த புது அடையாளத்தை மனசுல பதிய வைக்கும். அஸ்யூம், ஆக்ட், ஆங்கர் கேட்கவே பவர்ஃபுல்லா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி முதல்ல கொஞ்சம் நடிக்கிற மாதிரி இருந்தாலும் செய்ய அதுவே நம்ம இயல்பா மாறிடும் இல்லையா? கண்டிப்பா. இது நம்ம உள் உலகத்தை சரி செய்யறத பத்தி. ஆனா நம்மள வெளி உலகம் மத்தவங்க பாதிக்கிற ஒரு தடையும் இருக்கே. கரெக்டா கேட்டீங்க.
நம்ம 4வது கடைசி தடை அதுதான். மத்தவங்கள பார்த்து அப்படியே அவங்கள மாதிரி ஆக ட்ரை பண்றது. காப்பியிங் அதர்ஸ். நம்மள பல பேர் நமக்கு பிடிச்சவங்கள இல்ல சக்சஸ் ஆனவங்கள பார்த்து அவங்க மாதிரி பேச, நடக்க, ட்ரெஸ் பண்ண முயற்சி பண்றோம். இது ஒரு மாதிரி பின்பற்றல். மிமிக்கிங். இது பார்க்கறதுக்கு ஒரு டெம்பரரி நம்பிக்கை கொடுக்கற மாதிரி தோணலாம். ஆனா இது உண்மையில ஒரு வீக்கான போலி நம்பிக்கை தான். ஃபேக் கான்ஃபிடன்ஸ். ஆமா, உண்மையான ஆழமான நிலையான நம்பிக்கை இப்படி வராது. அது உங்க தனித்துவம், யுனிக்னஸ், உங்க சொந்த வழிய நீங்க கண்டுபிடிச்சு அதை ஏத்துக்கிட்ட அதுபடி வாழறதுல தான் இருக்கு. இத இன்னும் பெரிய படத்தோட கனெக்ட் பண்ணலாம். உண்மையான நம்பிக்கை எங்கிருந்து வருது? உங்க வாழ்க்கைய பத்தி உங்க சொந்த பார்வை என்ன? உங்க விஷன் ஆஃப் லைஃப் என்ன? நீங்க யாரு, எங்க போறீங்கன்னு ஒரு தெளிவு வேணும். சரி, அந்த பார்வையை நோக்கி நீங்க டெய்லி எடுத்து வைக்கிற சின்ன சின்ன உறுதியான செயல்கள், டெய்லி ஆக்ஷன், அதுதான் உங்க உண்மையான ஒரிஜினல் தன்னம்பிக்கையை கட்டுது. ஆக உண்மையான நம்பிக்கை இஸ் ஈக்குவல் டு உங்க சொந்த பார்வை இன்டு அதை நோக்கிய தினசரி செயல்பாடு. மத்தவங்களோட காப்பியா இருக்கிறது உங்களுக்கு நிஜமான சந்தோஷத்தையோ நம்பிக்கையோ கொடுக்காது. இத ஒரு உதாரணமா பார்க்கலாமா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி நீங்க பேச, நடக்க, ட்ரெஸ் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்ளோ நல்லா செஞ்சாலும் பார்க்கறவங்களுக்கு நீங்க அவரோட ஒரு காப்பி இல்ல ஒரு நிழல் மாதிரி தான் தெரிவீங்க. உண்மைதான். அதுல உங்களுக்கென்று ஒரு தனித்தன்மை, ஒரிஜினாலிட்டி இருக்காது. ஆனா உங்களுக்கென்று ஒரு கனவு, ஒரு லட்சியம், ஒரு பார்வை இருந்து அதை நோக்கி நீங்க செயல்படும்போது உங்க பேச்சுல, செயல்ல ஒரு உண்மை தெரியும். மக்கள் உங்களோட அந்த அசல் தன்மையை தான் கவனிப்பாங்க, மதிப்பாங்க. அதுதான் நிஜமான ஈர்ப்பையும் மரியாதையும் தரும். ஆனா நமக்கு ரோல் மாடல்ஸ் இருக்கிறது தப்பா? அவங்க கிட்ட இருந்து கத்துக்க கூடாதா? ரொம்ப நல்ல கேள்வி. ரோல் மாடல்ஸ் இருக்கிறது நல்லதுதான். மத்தவங்களோட பயணம், வெற்றி, இதுல இருந்து நாம கண்டிப்பா இன்ஸ்பயர் ஆகணும், ஊக்கம் பெறணும். பி இன்ஸ்பயர்ட். சரி, ஆனா அவங்கள அப்படியே காப்பி அடிக்க கூடாது. டோன்ட் பி க்ளோன்ட். அவங்களோட வெற்றிக்கு காரணம் அவங்களோட தனி வழி. அதே மாதிரி உங்க வெற்றிக்கு காரணம் உங்க தனி வழியா தான் இருக்கணும். இதை நடைமுறைப்படுத்த ஒரு ரிமைண்டர் டெக்னிக் இருக்கு. விஷன் போர்ட் கியூ. விஷன் போர்ட் கியூ. ஆமா, அதாவது உங்க முக்கியமான பர்சனல் கோல் ஒன்று மட்டும் இருக்கு. அது ஒரு சின்ன வார்த்தையா இல்ல படமா மாத்தி நீங்க டெய்லி பார்க்குற இடத்துல கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன், கண்ணாடி, ஃபோன் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. அந்த ஒரு குறிப்பு மற்றவங்களோட இமேஜ், எதிர்பார்ப்பு இதெல்லாம் உங்க மனசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு உங்க சொந்த பார்வைக்காக, நம்பிக்கைக்காக உங்க மூளையை ரீப்ரோகிராம் பண்ண உதவும் மந்திரம் இதுதான். ஊக்கமடையுங்கள், ஆனால் நகல் எடுக்காதீர்கள். ஊக்கமடையுங்கள், ஆனால் நகல் எடுக்காதீர்கள். சூப்பரான கருத்து. நம்ம தனித்துவம் தான் நம்ம பலம்னு இது ஞாபகப்படுத்துது. சரி, இப்ப நாம தன்னம்பிக்கைக்கு தடையா இருக்கிற 4 முக்கிய விஷயங்களை பார்த்துட்டோம். ஒழுக்கமின்மை, தள்ளி போடுதல், பழைய சுயம் பின்னுக்கு எடுக்கிறது, அப்புறம் மத்தவங்கள காப்பி அடிக்கிறது. இவ்ளோ விஷயங்கள், ஐடியாஸ் எல்லாம் கேட்ட பிறகு இதெல்லாம் சுருக்கமா ஞாபகம் வச்சுக்க ஒரு வழி இருந்தா நல்லா இருக்கும்ல? ஆமா, கண்டிப்பா. இந்த 4 தடைகளையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க யூபிஓசி அன்னு ஒரு ஆக்ரோனிம் யூஸ் பண்ணலாம். யூபிஓசி. ஆமா, நாம பேசின 4 தடைகளோட முதல் இங்கிலீஷ் எழுத்துக்கள் யூ, அன்டிசிப்ளின், ஒழுக்கமின்மை. இது உங்க நேரத்தையும் சக்தியையும் திருடுற திருடன் மாதிரி. பி, ப்ரோகாஸ்டினேஷன், தள்ளி போடுதல். இது அமைதியா இருந்து உங்க நம்பிக்கைய மெதுவா கொல்ற எதிரி. ஓ, ஓல்டு செல்ஃப், பழைய சுயம். இது உங்கள முன்னாடி போக விடாம பின்னாடி இழுக்கிற ஒரு மேக்னெட். சி, காப்பியிங் அதர்ஸ், மற்றவர்களை பின்பற்றுதல். இது நீங்களா இல்லாம இருக்க போட்டுக்கிற ஒரு போலி மாஸ்க். ஓ, நல்லா இருக்கு. இந்த யூபிஓசியை ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த 4 தடைகளும் அதை தவிர்க்க வேண்டிய அவசியமும் எப்பவும் ஞாபகத்துல இருக்கும். யூபிஓசி சிம்பிளா ஞாபகம் வைக்கிற மாதிரியும் இருக்கு. சரி, அப்போ இந்த முழு உரையாடல்ல இருந்தும் நாம எடுத்துட்டு போக வேண்டிய மெயின் பாயிண்ட் என்ன? இந்த தடைகள், தீர்வுகள், ஐடியாஸ் எல்லாம் கடைசியில என்ன சொல்ல வருது? நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான் பாருங்க. தன்னம்பிக்கைங்கிறது ஏதோ ஒரு நாள் ஒரு பெரிய சாதனைக்கு பிறகு திடீர்னு கிடைக்கிற ஒரு விஷயம் இல்ல. அது கூட்டு வட்டிய மாதிரி. கூட்டு வட்டியா? ஆமா, ஃபினான்ஸ்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் தன்னம்பிக்கையும். நீங்க டெய்லி செய்யற ரொம்ப சின்ன ஆனா தொடர்ச்சியான நல்ல விஷயங்கள், உங்களை கட்டுப்படுத்துற சுய ஒழுக்கம், உங்க பழைய அடையாளத்திலிருந்து மாறி புதுசா நீங்க விரும்ப அடையாளத்தை நோக்கி போறது, அப்புறம் ரொம்ப முக்கியமா மத்தவங்க மாதிரி நடிக்காம போலியா இல்லாம உண்மையா நீங்களா இருக்கிறது, இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா நாளாக நாளாக ஒரு பெரிய உறுதியான தன்னம்பிக்கையா வளரும். ஒவ்வொரு சின்ன முயற்சியும், சின்ன வெற்றியும் அந்த கூட்டு வட்டியில சேர்ற சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி.
போக போக அதோட வளர்ச்சி ஆச்சரியமா இருக்கும். கூட்டுவட்டி தன்னம்பிக்கைக்கு ஒரு அருமையான உருவகம். இன்னைக்கு தன்னம்பிக்கையை தடுக்கிற இந்த 4 முக்கிய காரணிகளையும் அதை சமாளிக்கிற வழிகளையும் நல்ல ஆழமா பார்த்தோம். இந்த சிம்பிளான விளக்கங்கள், உதாரணங்கள், டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். ஆமா, இந்த கருத்துக்களை நீங்க கேட்டிருக்கும் போது ஒரு முக்கியமான கேள்வி மனசுல வருது இல்லையா? நாம எல்லாருமே இந்த யூபிஓசி தடைகள்ல ஏதோ ஒண்ணுல இல்ல பலதுல அப்பப்போ மாட்டிக்கிறோம். ஆமா. அப்போ நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். உங்க டெய்லி லைஃப்ல உங்க பர்சனல் கான்ஃபிடன்ஸ் டாக்ஸ், அதாவது உங்க நேரத்தையோ சக்தியோ வீணடிச்சு உங்க தன்னம்பிக்கைய குறைக்கிற அந்த குறிப்பிட்ட செயல் இல்ல பழக்கம் எங்க எப்படி இருக்கு? அது டிவியா, போனா, தள்ளி போடுற பழக்கமா, இல்ல மத்தவங்க மாதிரி இருக்கணுங்கிற பிரஷரா? அத கண்டுபிடிச்சு அத மாத்துறதுக்கு நீங்க இன்னிக்கே எடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சின்ன முதல் ஸ்டெப் என்னவா இருக்கும்? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த முறை இன்னொரு ஆய்வுல சந்திப்போம். நன்றி.